ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேசிக்கான ஒரு ஆர்ச் மாடல் எப்படி கிரியேட் பண்ண போகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஆர்ட்கம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹைட்டில் 750, வித்து 300 இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே கிரியேட் ரெக்டாங்கலில் வித்து 300, ஹைட் 750 வேல்யூவை கொடுத்துட்டு கிரியேட் க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த லைனை சென்டர் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு ஆர்ச் மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெஷர்மெண்ட் தேவை. ஒன்று ஹைட் அண்ட் வித்து, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சோட ஹைட்டு. நம்ம ஹைட் அண்ட் வித்து கொடுத்துட்டோம். நம்ம பேசிக்காக இங்கே கிரியேட் பண்ண போகிறதுனால நான் ஆர்ச்சோட ஹைட்டு வந்து 700 கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 700 இங்கே இருக்குது. நான் அதுக்கு நேராக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 700க்கு நேராக ஒரு லைன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வெக்டர் டூல்ஸில் கிரியேட் பாலிலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க ஹைட் அண்ட் விட்த்துக்கு சென்டராக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. டாப்பில் ஒரு கிளிக்கு, கீழே பாட்டமில் ஒரு கிளிக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைன் சென்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வெக்டர் டூல்ஸில் கிரியேட் பாலிலைன் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனுக்கு சென்டராக ஒரு கிளிக்கு, நம்மளோட ஆர்ச் எண்ட் ஆகிற இடத்துல ஒரு கிளிக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கிராஸாக ஒரு லைன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் அழுத்திக்கோங்க. எண்ணெய் அழுத்தினது பிளாக்காக மாறிடும். அதுக்கு நேராக கர்சரை எடுத்துகிட்டு போயிட்டு பி அழுத்தினீங்கன்னா 2 பாயிண்டர் கிடைக்கும். அந்த பாயிண்டரை வச்சுட்டு நீங்கள் ஆர்ச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஒரு ஆர்ச் லைன் மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே வெக்டர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா மிரர் வெக்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இங்கே ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆர்ச்சோட ஆப்போசிட் வந்து விழும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் வெக்டர்ஸ் வித் ஏ லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த 2 லைனும் ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த அவுட் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அவுட் லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன ஆப்ஷன் அழுத்திக்கோங்க. என்ன அழுத்திட்டு இந்த ஆர்ச் எண்ட் ஆகிற இடத்துல கர்சரை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சி அழுத்திக்கோங்க. இந்த எண்டில் சி அழுத்திக்கோங்க. சி அழுத்திட்டு என்ன அழுத்திக்கோங்க. மறுபடியும் என்ன அழுத்திட்டு அந்த அவுட்டர் லைனை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாக கட்டாகி இருக்கும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த ஆர்ச் லைனையும் இந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த அவுட்டர் லைனையும் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த அவுட்டர் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஆர்ச் லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாயின் வெக்டர்ஸ் வித் ஏ லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 1 டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் வெக்டர்ஸ் வித் ஏ லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆர்ச் வந்து ஜாயின் ஆகிடுச்சு. க்ரீன் கலரில் ஒரு பாயிண்டர் தெரியும். அந்த க்ரீன் கலர் பாயிண்டர் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட ஆர்ச் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பார்டருக்கு வந்து ஆஃப்செட் கொடுக்க போகிறோம். ஸோ நான் 15 mm கொடுக்குறேன். ஆஃப்செட் க்ளோஸ். மறுபடியும் ஆஃப்செட்டில் ஒரு 3 mm. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து அந்த பார்டர் லைனில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஆஃப்செட் க்ளோஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுக்குள்ளே நம்ம வந்து டிசைனை இன்சர்ட் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸில் 10 mm கொடுத்துக்கிறேன். அப்ளை அண்ட் பேஸ்ட். இப்போ நம்மளோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகுது. ஸோ அவ்வளோதான். எப்படி ஒரு ஆர்ச் மாடலுக்குள்ளே நம்மளோட டிசைனை எப்படி இன்சர்ட் பண்ணுறங்கிறதையும் பார்த்துட்டோம், எப்படி ஒரு ஆர்ச் மாடலை கிரியேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.